இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். இப்போ வேரியேஷனுடைய இம்பார்ட்டன்ட் என்ன? இப்போ பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்லேயோ ஒரு அனிமல்ஸ்லேயோ வேரியேஷன் இல்லை அப்படின்னா அது பேரண்ட் மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா பேரண்ட்டில் என்ன கேரக்டர் இருந்துச்சோ அந்த கேரக்டர் தான் ஆஃப்ஸ்ப்ரிங் வரும். இப்போ பேரண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரூட்டு கலரோ அல்லது ஃப்ரூட்டினுடைய டேஸ்ட் அது இருக்குது, ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா அந்த பேரண்ட் கேரக்டர் தான் எங்கேயும் வரும், இங்கேயும் அதாவது சைல்டு அதாவது ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு வரும். இப்போ அதில் வந்து நம்ம எனி இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது, ரைட்டா? ஆனால் நமக்கு இன்னும் அதை விட நல்லா வேணும் அப்படின்னா அதில் வேரியேஷன்ஸ் வேணும். அப்போ வேரியேஷன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். ஸோ வேரியேஷன்ஸ் மேக் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ எவல்யூஷன் ஆஃப் தியரிஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், வாழ்வதற்கான அந்த போராட்டம், அதை தான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு உயிரினமும் பூமியில் உயிர் நிலைச்சி வாழணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், வேரியேஷன்ஸை கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். வேரியேஷன்ஸ் வரல அப்படின்னா அந்த உயிரினத்தால் பூமியில் உயிர் வாழ முடியாது. இதுதான் எவல்யூஷனரி தியரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேரியேஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸுக்கு தேவையான அந்த காம்பேட்டிபிலிட்டியை கொடுக்குது அந்த அந்த இண்டிவிஜுவலுக்கு, ரைட்டா? ஸோ வேரியேஷன் மேக்ஸ் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் to adapt themselves to changing environment. ஸோ அப்போ they help the individuals to adapt themselves. ஸோ அப்போ ஒரு என்விரான்மெண்டலினுடைய சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி அந்த இண்டிவிஜுவல் தன்னைத்தானே என்ன பண்ணிக்குது, சேஞ்ச் பண்ணிக்குது. அப்போ இது வேரியேஷன் அப்படிங்கிறது அந்த சேஞ்சிங் அடாப்ட் ஆகிறதுக்கு, என்விரான்மெண்டலோட அடாப்ட் ஆகிறதுக்கான அந்த குவாலிட்டியை கொடுக்குது. இட் ப்ரொவைட்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறதும் எவல்யூஷனரி தியரி தான். ஸோ அப்போ அதுக்கு தேவையான ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணுது. வேரியேஷன்ஸ் அலோ பிரீடர்ஸ் டு இம்ப்ரூவ் பெட்டர் ஈல்டு, குயிக்கர் க்ரோத், இன்க்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லெஸர் இன்புட். ஸோ இப்போ வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அது இயற்கையாகவும் நடக்கும், நேச்சுரலாகவும் நடக்கும், ஆர்டிஃபிஷியல் மேன்மேடாகவும் நடக்கும். இப்போ நம்ம அதில் வேரியேஷன்ஸை கொண்டுட்டு வரோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணும், பெட்டர் ஈல்டு வேணும். அப்போ ஈல்டு நிறைய கிடைக்கிற மாதிரி அதில் சம் வேரியேஷன்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும் ஜெனட்டிக் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக. அதே மாதிரி குயிக்கர் க்ரோத், சீக்கிரம் வளரணும், இன்க்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அண்டு லெஸர் இன்புட். லெஸர் இன்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ், மேனர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லெஸர் இன்புட். நம்ம எதுவுமே ஃபீடிங்ஸ் அதிகம் தர தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை கொண்டுட்டு வரணும்னா நம்ம அதில் கட்டாயம் எதை தான் கொண்டு வர முடியும், வேரியேஷன்ஸை கொண்டு வர முடியும் த்ரூ ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்ஸ் மூலமாக. தென் தே கான்ஸ்டியூட் த ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எவல்யூஷன். ஸோ அப்போ எவல்யூஷனுக்கான ரா மெட்டீரியலை இது கிவ் அப் பண்ணுது. அப்போ ஒரு பிளான்ட்டில் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வேரியேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் இது என்ன பண்ணும், ஒரு நியூ வெரைட்டியை ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்மளதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலைமுறைங்களே வந்து பார்த்தோன்னா 7ஆக பிரிச்சுருப்பாங்க, 7 தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 7 தலைமுறைக்கு அப்புறம் 8ஆவதாக ஒன்று வருது இல்லையா, கட்டாயமாக அது எப்படி தான் இருக்கும், இந்த 7 தலைமுறையிலையும் இல்லாத ஒரு நியூ ஸ்பீசிஸாக தான் 8ஆவது தலைமுறை இருக்கும். அப்போ ஒவ்வொரு 8ஆவது தலைமுறையும் எப்படி இருக்கும், அந்த தலைமுறையில் வந்த உயிரினங்களுடைய அப்கிரேடேஷனாக தான் இருக்கும். அதாவது டோட்டலாக எப்படி இருக்கும், ஒரு நியூவாக இருப்பாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷனுக்கு லீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். மெண்டலிசம். இப்போ மெண்டலிசம்னா என்னன்னு சொன்னோம், அதாவது கிரகோர் ஜோஹன் மெண்டலினுடைய ஜெனட்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கான அவர் எடுத்துக்கிட்ட ப்ராசஸ், எக்ஸ்பிரிமெண்ட்ஸு, லாஸ், இது எல்லாத்தையுமே தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெண்டலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மெண்டல் டு ஜெனட்டிக்ஸ் இஸ் கால்டு Mendelism. It includes all concepts brought out by Mendel through his original research on plant hybridization. ஸோ இப்போ இவர் எப்படி இதை கொண்டுட்டு வந்துருக்கிறார், இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் அவருடைய ஒரிஜினல் பிளான்ட் ஹைப்ரிடைசேஷன். ஸோ அவர் நேச்சுரலாக அவரே நேரில் பண்ணப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். Mendelian genetic concepts are basic to modern genetics. Therefore, Mendel is called father of genetics. ஸோ இப்போ இருக்கிற ஜெனட்டிக்ஸ் எல்லாமே மாடர்ன் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா இப்போ மெண்டலியன் கேரக்டர்ஸை வந்து மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் வந்து நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஓகேவா? அது வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஆனால் அவரது வந்து சரின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அல்லது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கே பல வருடங்கள் ஆணுச்சு. அவருடைய ரிசர்ச்சர்ஸ் தான் வந்து அதையே செஞ்சாங்க. அப்படிங்கிறம்போது அப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஜெனட்டிக்ஸுக்கான பேசிக் யார் இது, நம்ம கிரகோர் ஜோஹன் மெண்டல். அதனால தான் அவர் என்னென்னு சொல்கிறோம், கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் கிரெகோர் ஜோஹன் மெண்டல் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரெகோர் ஜோஹன் மெண்டல், ஜிஜே மெண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா கிரெகோர் மெண்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர். The first genetist, Gregor Johann Mendel, unraveled the mystery of heredity. He was born on 22nd July 1822 in Heisendorf, Silesia, now Heinz, செக்கோஸ்லோவேக்கியா. இப்போ இருக்க செக்கோஸ்லோவேக்கியாவில் இருக்கக்கூடிய ஹைன்சிஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா இவர் பிறந்தார். ஆஸ்ட்ரியாவில் இருக்குது. ஆஃப்டர் ஸ்கூல் எஜுகேஷன் லேட்டர் ஸ்டடிடு பாட்டனி, ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமேட்டிக்ஸ் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா. ஸோ இவர் படிச்சிருக்கக்கூடிய டிகிரிஸ் பாட்னி படிச்சிருக்காரு, ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காரு, மேக்ஸும் படிச்சிருக்காரு. ஹி தென் என்டர்ட் எ மானஸ்டரி ஆஃப் சென்ட் தாமஸ் அட் பிரன் இன் ஆஸ்ட்ரியா அண்ட் கண்டினியூடு ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பிளான்ட் ஹைபிரிடைசேஷன். ஸோ இப்போ இவருடைய ஸ்கூலுக்கு அப்புறம் இவர் எங்கே போகிறாரு? என்டர்ட் த மானஸ்டரி ஆஃப் சென்ட் தாமஸ். இவர் வந்து குருமடத்தில் சேர்றாரு, ரைட்டா? ஸோ ஃபாதருக்கு படிக்கிறதுக்கு சேர்றாரு சென்ட் தாமஸில். எங்கே இருக்குது அப்படின்னா பிரன், ஆஸ்ட்ரியாவில் இருக்கக்கூடியது. In 1849, Mendel got a temporary position in a school as a teacher and he performed a series of elegant experiments with the pea plants in his garden. இவர் என்ன பண்ணுறாரு? 1849 ஒரு ஸ்கூலில் டீச்சராக அப்பாயின்ட் பண்ண போகிறாரு. எதுக்கு? பாட்னி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எடுக்கிறதுக்கு இவர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் இவர் என்ன பண்ணுறாரு? பீ பிளான்ட்ஸ், அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பீ பிளான்ட்ஸ் வந்து பார்த்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறாரு. In 1856, he started his historic studies on pea plants. 1856 to 63 was the period of Mendel's hybridization experiments on pea plants. ஸோ இந்த காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுறாரு. ஆஸ் அ ரிசல்ட், மெண்டல் discovered the principles of heredity by studying the inheritance of 7 pairs of contrasting traits of pea plant in his garden. ஸோ இப்போ இவருடைய அந்த ரிசர்ச் பேஸ் அந்த வருஷங்களில் தான் இவர் என்ன பண்ணுறாரு? பீ பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய 7 கேரக்டர்ஸை எடுத்து அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸை கொண்டுட்டு வர்றாரு, ஹைப்ரிட் பண்ணுறாரு. எல்லாமே வந்து பார்த்தோன்னா செல்ஃப் பாலினேட் பண்ணுறாரு, இவரே பண்ணுறாரு, கிராஸ் பாலினேட் பண்ணுறாரு, நிறைய பண்ணி என்ன கொண்டுட்டு வர்றாரு? மெண்டல் கிராஸ்ட் அண்ட் கேட்டலாக்டு 24,034 பிளான்ட்ஸ் த்ரூ மெனி ஜெனரேஷன்ஸ். ஸோ 24,034 பிளான்ட்டை இவர் ஹைப்ரிட் பண்ணி கொண்டுட்டு வந்துருக்கிறாரு இண்டிவிஜுவலாக, ஓகேவா? ஸோ இஸ் பேப்பர் on plant hybrids was presented and published in the Proceedings of Brun Society of Natural History in 1866. ஸோ இவர் பண்ணின இந்த ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு? பிரன்னில் இருக்கக்கூடிய சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் வந்து என்ன பண்ணுறாரு? புக்காக கொடுக்குறாரு, இந்த நேம் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பிளான்ட் ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மெண்டல் வாஸ் த ஃபஸ்ட் சிஸ்டமேட்டிக் ரிசர்ச்சர் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸில் சிஸ்டமேட்டிக் ரிசர்ச்சர், சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னாலே வகைப்படுத்துதல்னு சொல்லுவோம். இவர் என்ன வகைப்படுத்திருக்காரு அப்படின்னா, இவர் மேக்ஸு அண்டு ஃபிசிக்ஸ் ரெண்டும் படிச்சிருக்காரு, பாட்னியும் படிச்சிருக்காரு. இப்போ பாட்னி படித்ததுனால அவர் பிளான்ட்டில் வந்து ஜெனட்டிக்ஸுக்கு வர்றாரு. அந்த மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் படித்த அந்த நாலேஜை எங்கே கொண்டுட்டு வர்றாரு? இவருடைய ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிறாரு. ஸோ கிராஃப் போடுறதோ அல்லது பை சார்ட்ஸ் போடுறதோ அல்லது புன்னட் சார்ட் போடுறதோ, ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸுக்கு எல்லாமே அவர் படித்த அந்த நாலேஜை எடுத்துக்கிறார். ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜை இவர் இங்கே அப்ளை பண்ணுறாரு. மெண்டல் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். இவர் ஏன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் he applied mathematics and statistical methods to biology and laws of probability to his breeding experiments. ஸோ இப்போ லாஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இது வந்து மேக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் இதில் எல்லாம் படிப்போம் இல்லையா? ஸோ இப்போ இதெல்லாம் எங்கே அப்ளை பண்ணுறாரு? இந்த ஃபீல்ட் ஆஃப் பயாலஜியில் அப்ளை பண்ணுறாரு. He followed scientific methods and kept accurate and detailed records that include quantitative data of the outcome of his crosses. He followed scientific methods. ஸோ அப்போ இவருடைய ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் மெத்தடில் இருக்குது. அண்ட் kept accurate and detailed records. ஏன்னா இவர் வந்து எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்டாக கொடுக்குறாரு. ஸோ அதனால் இவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? அக்யூரேட்டாக இருக்குது. that include quantitative data of the outcome of his crosses. His experiments were carefully planned and he used large samples. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான சாம்பிள்ஸை யூஸ் பண்ணிக்கிறாரு. இங்கே சாம்பிள் அப்படிங்கிறது பிளான்ஸை தான் நம்ம சொல்கிறோம், ஓகேவா? The pairs of contacting characters which were controlled by factors, that is genes, were present on separated chromosomes. ஸோ இப்போ pairs of contrasting characters அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே இருக்குது? கண்ட்ரோல்டு பை ஃபேக்டர். ஸோ இவர் அது ஒர்க் பண்ண காலத்தில் ஜீன் அப்படிங்கிற வேர்டு கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஃபேக்டர்
ஃபேக்டர்னு இவர் குறிப்பிடுவார். ஸோ அப்போ அந்த ஃபேக்டர் தான் now called as genes அப்படின்னு சொல்கிறோம். The parents selected by Mendel were pure breed lines and the purity was tested by self-crossing and the progeny for many generations. ஸோ இவர் எடுத்துகிட்டு எல்லா பிளான்ட்டுமே வந்து பார்த்தோன்னா பியூர் ப்ரீட் லைன்ஸாக இருந்துச்சு. அதாவது இப்போ டால் பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாருன்னா அதில் கிராசஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே டால் பிளான்ட்டு. ஷார்ட் பிளான்ட் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா எல்லாமே ஷார்ட் பிளான்ட்ஸ், அதில் எதுவும் கிராசஸ் எல்லாம் கிடையாது. ரைட்டா, எல்லாமே பியூர் லைனாக இருக்குது. மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம் த கார்டன் பீ. ஸோ இப்போ இவர் எடுத்துக்கிட்ட அந்த கார்டன் பீ பற்றி அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, அதில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹி சூஸ் அ பீ பிளான்ட் பிகாஸ் ஏன் அவர் பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார், அதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் ஆனுவல் பிளான்ட் அண்ட் ஹேஸ் எ கிளியர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் தட் ஆர் கண்ட்ரோல்டு பை எ சிங்கிள் ஜீன் செப்பரேட்லி. ஸோ இவர் எடுத்துகிட்டு இந்த பிளான்ட் வந்து பார்த்தோன்னா ஆனுவல் பிளான்ட். ஆனுவல் பிளான்ட் அப்படிங்கிறது என்னது, ஆனுவல் பிளான்ட் அப்படிங்கிறது அதாவது ஓராண்டு தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதில் ரெண்டே பருவம் தான் இருக்கும். ஒரு பருவத்தில் வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத் இருக்கும், இன்னொரு பருவத்தில் செக்ஷுவல் க்ரோத் இருக்கும். ரைட்டா. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயே அது என்ன ஆகிடும், அதனுடைய லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிடும், திருப்ப இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ அப்போ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஆனுவல் பிளான்ட் அண்ட் கிளியர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் தட் ஆர் கண்ட்ரோல்டு பை சிங்கிள் ஜீன் செப்பரேட்லி. ஸோ இப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது இவர் இடத்துல. இப்போ பிளான்ட் ஹைட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ஜீன், ஃப்ளவர் கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ஜீன், ஃப்ளவர் பொசிஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ஜீன். ஸோ அப்போ இவர் எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல்டு பை சிங்கிள் ஜீன். ஓகேவா. செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் occurred under normal conditions in garden pea plants. Mendel used both self fertilization and cross fertilization. இப்போ பொதுவாகவே பீ பிளான்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் இருக்குது. அப்போ செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னது, அதாவது அந்த பிளான்ட்டினுடைய ஆந்தர் அதே ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு போயிட்டு ஃபெர்டிலைஸ் ஆகிறது, அதுதான் செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செல்ஃப் ஃபெர்டிலைஸ் ஆகக்கூடிய பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இவருக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஹி டூ கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் ஆல்சோ. ரைட்டா. த ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ், ஹென்ஸ் எமாஸ்குலேஷன் அண்ட் பாலினேஷன் ஆர் வெரி ஈஸி ஃபார் ஹைப்ரிடைசேஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய சைஸாக இருந்துச்சு, மற்ற பூவை காட்டியில் இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அப்போ இவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, எமாஸ்குலேட் பண்ண முடிஞ்சிச்சு. எமாஸ்குலேட் அப்படிங்கிறது என்னது, இப்போ கிராஸ் பாலினேட் இவர் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது ஹைட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆந்திர போலன் கிரைன்ஸை ஷார்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு கொண்டுட்டு போகணுன்னா, அப்போ அந்த ஷார்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை நம்ம ஆந்தரை என்ன பண்ணணும், கட் பண்ணணும். அதை தான் எமாஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆந்தர்ஸை பூரா என்ன பண்ணிடுவோம், ஆண்ட்ரோஷியம் போர்ஷன் பூரா கட் பண்ணி இவர் என்ன பண்ணிடுவார், எடுத்துருவார். அதாவது ஃப்ளவர் விரியறதுக்கு முன்னாலே அதுலேருந்து ஆந்தர்ஸ் எடுத்துருவார். இப்போ ஷார்ட் பிளான்ட்டில் என்ன மட்டும்தான் இருக்கும், ஸ்டிக்மா, ஃபீமேல் போர்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி டால் பிளான்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்மாவை கட் பண்ணி எடுத்துருவார் ஆரம்பத்துலேயே. ஸோ அப்போ அந்த இடத்துல ஓவியல் ஃபீமேல் பார்ட் இருக்காது, அங்கே ஆந்தர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ டால் பிளான்ட்டில் வந்து மேல் போர்ஷன் டெவலப் ஆகிட்ருக்கும், ஷார்ட் பிளான்ட்டில் ஃபீமேல் போர்ஷன் டெவலப் ஆகிட்ருக்கும். அட் த டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இவர் என்ன பண்ணுவார், இதில் இருக்கக்கூடிய ஆந்தரை கட் பண்ணி அதில் போலன் கிரைன் என்ன பண்ணுவார், ஷார்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் கிராஸ் பாலினேட் பண்ணுவார். ஸோ அப்போ அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எமாஸ்குலேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆந்தரை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் எமாஸ்குலேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் எடுத்துக்கிட்ட அந்த பீ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். த ஃபஸ்ட் மாடல் ஆர்கானிசம் இன் ஜெனடிக்ஸ் கார்டன் பீஸ், தோட்ட பட்டாணி தான் நம்ம சொல்கிறோம். பைசம் சட்டைவம் அப்படிங்கிறது பட்டாணி செடியினுடைய பைனாமியல். இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பார்ப்போம் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்துகிட்ட கேரக்டர் வந்து பார்த்தோம்னா ஸ்டெம் லென்த்து. ஸோ அப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் வந்து பார்த்தோம்னா LE அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. இதில் டாமினன்ட் ரெசசிவ்னு 2 இருக்குது. டாமினன்ட் அப்படிங்கிறது ஓங்கிய பண்பு, அதாவது இதுதான் வந்து மற்ற கேரக்டர்ஸை டாமினன்ட் பண்ணும். ரெசசிவ் அப்படிங்கிறது டுவாஃப், பிளான்ட்னுடைய ஹைட்டு இல்லையா. டால் பிளான்ட் வந்து டாமினன்ட்டு, டுவாஃப் பிளான்ட் வந்து ரெசசிவ். அதே மாதிரி பாட் ஷேப் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த காயினுடைய வடிவம், இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் வந்து பார்த்தோன்னா V அப்படின்னு சொல்லுவோம். இதில் டாமினன்ட் ட்ரைட் வந்து இன்ஃப்ளேட்டட், அப்படியே முழுன்னு இருக்கிறது. ரெசசிவ் ட்ரைப் வந்து கன்ஸ்ட்ரிக்டட். பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பட்டாணி இருக்கக்கூடிய இடத்துல கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு தெரியும், நல்லா தெளிவாகவே தெரியும். அடுத்து சீட் ஷேப்பு, விதையினுடைய வடிவம் பார்த்தோன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் வந்து பார்த்தோன்னா R. இதில் டாமினன்ட் கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டு, ரெசசிவ் கேரக்டர் பார்த்தோன்னா ரிங்கிள்டு, சுருங்கியது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சீட் கலர், இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா I.
இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய டாமினன்ட் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா எல்லோ, ரெசசிவ் கேரக்டர் வந்து க்ரீன். இதுக்கு மஞ்சள் கலர் பட்டாணி, இது பச்சை பட்டாணி. அடுத்து ஃப்ளவர் பொசிஷன். இதில் ஃப்ளவர் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பொறுத்து இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் FA. டாமினன்ட் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா ஆக்சியல் அப்படிங்கிறது இடையில பிரான்ச்சஸில் இன்டர்னோடல் ரீஜியன்ஸில் ஃப்ளவரிங் வந்துச்சுன்னா அதுதான் டாமினண்ட்டு. ரெசசிவ் அப்படிங்கிறது டெர்மினல், பிளான்ட்டினுடைய நுனியில் வரக்கூடியது டெர்மினல். அடுத்து ஃப்ளவர் கலர், இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் வந்து பார்த்தோன்னா A. பர்பிள் கலர் அப்படிங்கிறது டாமினண்ட்டு, ஒயிட் அப்படிங்கிறது ரெசசிவ். அடுத்து பாட் கலர், அந்த கனியினுடைய கலர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் வந்து GP. ஸோ டாமினண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பச்சை கலரு, ரெசசிவ் வந்து பார்த்தோன்னா எல்லோ கலர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 கேரக்டர்ஸ் யார் எடுத்துகிட்டது, மெண்டல் எடுத்துக்கிட்டு பயன்படுத்தியது.